மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 பணிகளை வழங்கிட வேண்டும். அதையொட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மாற்றுப்பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் வருகிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான், நான் மறுக்கவில்லை. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு எதிர்க்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல, இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார். எனவே கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. எனவே சாத்தியமில்லை என்று வருகிறது. அந்த திட்டமும் சாத்தியமில்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது. எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில் தான் இந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மற்ற பணிகள் எல்லாம் அந்தந்த துறைகள் சார்பில் நிறைவேற்றும். பள்ளித்துறை பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது. எனவே அதில் போய் இந்த திட்டத்தை போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. எந்த கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.